வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு, அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுக்கு தயாராகுபவர்களுக்கு தேவையான சமூக அறிவியல் பகுதி பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அழகு 2 புவியியல்ல நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் அப்படிங்கிற பகுதியை தான் நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம். நிலப்பரப்பும் பெரும் பகுதிகளும் பெருங்கடல்களும் அப்படிங்கிறது. இப்ப இதுல நம்முடைய பூமி எத்தனை சதவீத நீரால் சூழ்ந்துள்ளது அப்படின்னா 71%. 29% நிலத்தால் உள்ளது. இந்த பூமியினுடைய மேற்பரப்பு சீரா காணப்படையில பூமியில உயர்ந்த மலைகள், ஆழ்கடல்கள் மற்றும் பல்வேறு வகையான நிலத்தோற்றங்கள்லாம் இருக்கு. இந்த நிலத்தோற்றங்கள்ல முதல்ல இலக்கியங்கள்ல எப்படி பாகுபடுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அது பார்க்க போறோம். கண்டங்கள், பெருங்கடல்கள், முதல்நிலை தோற்றங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மிக பெரும் நிலப்பரப்பினை கண்டங்கள் அப்படின்னு சொல்றோம். சங்க இலக்கியத்துல சங்க நில பாகுபாடுகளை என்ன சொல்றாங்கன்னா, மலையும் மலை சார்ந்த இடத்தை குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடம் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல், மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை அப்படின்னு என்ன செய்யறாங்க, வகைப்படுத்துறாங்க. இந்த இதுல இப்ப நம்ம வாழக்கூடிய நிலைகள்ல முதல் நிலை 3 நிலையில நிலப்பகுதிகளை கொண்டு வராங்க. முதல் நிலையில கண்டங்களும் பெருங்கடல்களும் இருக்கு. 2ஆம் நிலையில மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் இருக்கு. 3ஆம் நிலை பள்ளத்தாக்குகள், கடற்கரைகள், மணல் குன்றுகள். இது பரந்த நீர்பரப்பின பெருங்கடல்கள் அப்படின்னு சொல்றோம். உலகில 7 கண்டங்கள் இருக்கிறது. ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா. உலகின் மிக பெரிய கண்டம்னு பார்த்தோம்னா ஆசியா, மிக சிறிய கண்டம்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா. இதுல புவியில 5 பெருங்கடல்கள் இருக்கு. 7 கண்டம், 5 பெருங்கடல். பெருங்கடல்ல இதெல்லாம்னா பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லி 5 பெருங்கடல்கள் என்ன செய்து இருக்கிறது. இப்ப இந்த 5 பெருங்கடல்கள் அடுத்து நிலசந்தி, நீர்ச்சந்தி, இப்படி இரு பரப்புகள்ல என்ன செய்யுது இருக்கு. அதுல நிலசந்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது 2 பெரிய நிலப்பரப்பை இணைக்கணும், நீர்பரப்பை பிரிக்கணும், இப்படி இருக்கிறதா நிலசந்தி அப்படின்னு சொல்லப்படுது. பசிபிக் பெருங்கடல் மிக பெரியது, ஆர்டிக் பெருங்கடல் மிக சிறியது. பெரிய பெருங்கடல்னா பசிபிக், சிறிய பெருங்கடல்னா ஆர்டிக் பெருங்கடல். 2ஆம் நிலை நிலத்தோற்றம் நம்ம பார்த்தோம், மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை 2ஆம் நிலை நிலத்தோற்றத்துல முதல்ல மலைகளை சுற்றுப்புற நிலப்பகுதியை விட எவ்வளவு உயரமானதுன்னு பாருங்க. 600 மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் தான் மலைகள். இந்த மீட்டர் ரொம்ப முக்கியமானது. 600 மீட்டரா என்னங்கிறது தெளிவா பார்க்கணும். அதனால 600 மீட்டருக்கு மேல் உயர்ந்த பகுதி நிலத்தோற்றம் தான் மலைகள்னு சொல்லப்படுது. இவை வன் சரிவை கொண்டு இருக்கும். இவை தனித்தோ அல்லது தொடர்களாகவோ இருக்கும். தொடர்ச்சியா இருக்கும், இல்ல தனித்தனி குன்றுகள் மாதிரி அப்படியும் இருக்கும். மலைகள் மலைத்தொடர், இப்படி நீண்டு காணப்படக்கூடிய மலைகள் மலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுது, அழைக்கப்படுது. பொதுவா மலைத்தொடர்கள் பல 100 கிலோமீட்டர் என்ன செய்யும் முதல் பல்லாயிரம் கிலோமீட்டர் வரை பரவியது. மலைத்தொடர்கள், மலைகள் இல்ல மலைத்தொடர்கள். உதாரணம் பார்த்தோம்னா ஆசியாவில் உள்ள இமய மலைத்தொடர், வட அமெரிக்காவில் உள்ள ராக்கி மலைத்தொடர் மற்றும் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆண்டீஸ். இந்த மலைத்தொடர்களை தெரிஞ்சுக்கணும். ஆசியா, இமயமலை, அமெரிக்கா, வட அமெரிக்கா, ராக்கி, தென் அமெரிக்கா, ஆண்டீஸ், இந்த மலைத்தொடர்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகின் மிக நீளமான மலைத்தொடர் எங்க இருக்குன்னா தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆண்டீஸ் தான். இதனுடைய அந்த நீளம் எவ்வளவு நீளம் பார்க்கணும்னா 7000 கிலோமீட்டர் உடையது. இதனுடைய திசை பார்த்தோம் அப்படின்னா வடக்கு தெற்கா இருக்கு. ஒரு மலைத்தொடர்ல உயரமான பகுதி என்ன செய்யும்னா சிகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. உலகத்திலே உயரமான சிகரம் எது அப்படின்னா இமயமலை தொடர்ல இருக்கக்கூடிய எவரெஸ்ட் சிகரம் தான். அந்த எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உயரம் என்னன்னா 8848. 8 எடுத்து வச்சா நம்ம என்ன செஞ்சிடலாம், எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறத ஞாபகமா வைக்கிறதுக்கு. எவரெஸ்ட் சிகரம் எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி டிசம்பர் 11 சர்வதேச மலைகள் தினம். சர்வதேச மலைகள் தினத்தை கொண்டாடுவதற்கு நமக்கு சர்வதேச மலைகள் தினம் என்று அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இது மாணவர்களுக்கான இது ஒர்க் அவுட்.
இப்போ நமக்கு இந்த செய்தி இது மட்டும்தான். சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11ங்கிறது. மலைகள் ஆறுகள் உற்பத்தி ஆகக்கூடிய இடமாக என்ன செய்யுது, மலைகள் ஆறுகள் உற்பத்தி ஆகிறதுக்கான இடமா திகழுது. இங்க தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இருப்பிடமாகவும் இருக்கு. சில மலைகள் சுற்றுலா தலமாகவே இருக்கு, கோடை வாழிடங்களாக சில விளங்குகிறது. அப்படி உள்ளதுல உதகமண்டலம், கொடைக்கானல், கொல்லிமலை, ஏற்காடு, ஏலகிரி இதெல்லாம் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய கோடை வாழிடங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பீடபூமிகள் அப்படின்னா சமமான மேற்பரப்பை கொண்டு உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு பீடபூமி. சமமாக தான் இருக்கும் மேற்பரப்பு, ஆனால் கொஞ்சம் உயரமான நிலப்பகுதியாக இருக்கிறது தான் பீடபூமி. இவை மலைகளை போன்று வன் சரிவுகள் கொண்டவை. அந்த பீடபூமிகள் 100 மீட்டர்ல இருந்து பல்லாயிரம் மீட்டர் வரை உயர்ந்து காணப்படும். உலகிலேயே உயர்ந்த பீடபூமி எதுனா திபெத் பீடபூமி தான். இந்த திபெத் பீடபூமியை உலகத்தின் கூரை அப்படின்னு சொல்றோம். பீடபூமியோட சமமான மேற்பரப்பு இருக்கிறதுனால இதை மேசை நிலம் அப்படின்னு அழைக்கப்படுது. பீடபூமி எல்லாமே சமமான மேற்பரப்பு கொண்டு இருக்கிறதுனால மேசை நிலம் அப்படின்னு அழைக்கப்படுது. பொதுவா பீடபூமிகள்ல கனிமங்கள் அதிகமாக காணப்படும். இந்தியாவில் சோட்டா நாகபுரி பீடபூமி கனிமங்கள் நிறைந்த பகுதியா இருக்கிறது. திபெத் பீடபூமி உயரமான பீடபூமி, உலகத்தின் கூரைன்னு அழைக்கப்படுது. ஆனா கனிமங்கள் அதிகம் நிறைந்த இந்திய பீடபூமி எதுனா சோட்டா நாகபுரி பீடபூமி. அதனால சுரங்க தொழில் இந்த பகுதியில முக்கிய தொழிலா இருக்கும். தென்னிந்தியாவில் உள்ள தக்கான பீடபூமி எரிமலை பாறைகளால் ஆனது. இது இருக்கிறது தென்னிந்திய பகுதியில். இந்தியா தான், ஆனால் தென்னிந்திய பகுதி. இதுல தர்மபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி ஆகியன தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய முக்கியமான பீடபூமிகள். இரண்டாம் நிலை இதுல அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது சமவெளிகள். இந்த சமவெளிகள் அப்படின்னா சமமான தாழ் நில தோற்றம். பீடபூமிகள்லாம் பார்த்தோம் சமமான உயர்ந்த நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது சமமான தாழ்நிலை தோற்றம். இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் கீழே குறைவா இருக்கும். அதுதான் என்னது இந்த சமவெளிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. சில சமவெளிகள் சீரற்றதாக இருக்கும். பெரும்பாலும் சமவெளிகள் ஆறுகள், அதன் துணை ஆறுகள் மற்றும் கிளை ஆறுகளால் உருவாக்கப்படுது. இங்க வளமான மண்ணும் நீர்ப்பாசனமும் இருக்கிறதுனால வேளாண்மை இந்த சமவெளி பகுதிகளில் சிறப்பாயிருக்கு. மக்கள் வாழ்றதுக்கு இந்த சமவெளிகள் ஏற்ற நிலம் கிடையாது. அதனால உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட பிரதேசங்களாக அதாவது ஏற்றதா இருக்கு. சமவெளிகள் மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற நிலமா இருக்கிறதுனால நிறைய மக்கள் வாழக்கூடிய பகுதி இந்த சமவெளி பகுதிகள் தான். மிக பழமையான நாகரிகங்களான மெசபடோமியா, சிந்துவெளி நாகரிகம் இது எல்லாமே இந்த சமவெளி பகுதிகளில் தான் என்ன செய்யுது தோன்றியிருக்கு. வட இந்தியாவில் கங்கை சமவெளி உலகின் மிகப்பெரிய சமவெளியில ஒன்றா இருக்கு. கங்கை சமவெளி மிகப்பெரிய சமவெளியா இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சமவெளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா காவிரி மற்றும் வைகை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட சமவெளிகள். பெருங்கடல்கள் மற்றும் கடல்களை ஒட்டி உள்ள தாழ்நிலங்களை கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஆற்று சமவெளிகள் எல்லாமே பண்டைய நாகரிகங்களினுடைய தொட்டிலாக விளங்குகிறது. இந்தியாவில் சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்று சமவெளிகள் இந்த நாகரிகங்கள் தோன்றி செழித்தோங்கி வளர்ந்தது. இந்த மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் இது என்னதெல்லாம்? ஆறுகள், பனியாறுகள், காற்று, கடல் அலைகள். இதனுடைய செயல்களால இவற்றின் முக்கிய செயல்கள் என்னன்னா அரித்தல் மற்றும் படிய வைத்தல். இப்ப இந்த செயல்களால மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள் இதனால தோற்றுவிக்கப்படும் பள்ளத்தாக்குகள், மொரைன்கள், மணற்குன்றுகள், கடற்கரைகள் போன்ற நிலத்தோற்றங்கள் எல்லாமே மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த புவியின் மேற்பரப்புல பொருட்களை அரித்து அகற்றுதல் அப்படிங்கிறது தான் என்னது அரித்தல் அப்படிங்கிற பெயர். இவ்வாறு அரிக்கப்பட்ட பாறை துகள்கள் அங்கிருந்து அப்படியே கடத்தப்பட்டு தாழ்நில பகுதியில போய் படிய வைக்கப்படும். இந்த செயல் படிய வைத்தல் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்ப இதுல பள்ளத்தாக்கு, இது மணல் குன்றோட படம், இது கடற்கரையோட படம். இந்த பெருங்கடல்கள்ல விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது புவி நீல நிறமா காட்சி அளிக்கும். புவியின் 3/2 பங்கு நீர்பரப்பா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுல கடல்களும் பெருங்கடல்களும் இந்த நீரின் இந்த
நீல நிறத்தில் காணப்படக்கூடிய அந்த நீர், அந்த 71% நீர் பார்த்தோம் இல்லையா, அதை தான் கொன்று இருக்கிறது. இப்போ முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட பெரும் நிலப்பரப்பு, நீர்ப்பரப்பு வந்து கடல் அப்படின்னு அழைக்கப்படுது. இதை தான் நம்ம பெருங்கடல்கள்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 5 பெருங்கடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முதல்ல 5 பெருங்கடல்களை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அதில் முதல்ல பசிபிக் பெருங்கடல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பசிபிக் பெருங்கடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல். புவியின் மொத்த பரப்பில் 1/3 பகுதியை கொண்டு இருக்கக்கூடியது இந்த பசிபிக் பெருங்கடல். இதனுடைய பரப்பளவு பார்த்துட்டோம்னா சுமார் 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இந்த அளவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுமாதிரி பசிபிக் பெருங்கடல் வந்து மேற்கில் ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவும், கிழக்கில் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவும் எல்லைகளாக இருக்கிறது. இதன் வடக்கு தெற்காக ஆர்டிக் பெருங்கடல் முதல் தென் பெருங்கடல் வரை பரவி இருக்கு. வடக்கு தெற்கா ஆர்டிக் பெருங்கடல் முதல் தென் பெருங்கடல் வரைக்கும் பரவி இருக்கு. இந்த பெருங்கடல் வந்து முக்கோண வடிவத்தில், பெருங்கடல் வடிவம் பார்த்துக்கோங்க, முக்கோண வடிவத்தில் இருக்கிறது. இந்த முக்கோண வடிவத்தின் மேற்பகுதி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பெரிங் நீர்ச்சந்தி காணப்படுகிறது. அதாவது 2 நீர் பகுதியை இணைக்கக்கூடிய பகுதிக்கு வந்து நீர் சந்தி அப்படின்னு பேரு. இந்த ஆர்டிக் மற்றும் பசிபிக் இது 2ஐயும் இணைக்கக்கூடியதுக்கு பேர் என்னன்னா பெரிங் நீர் சந்தி அப்படிங்கிறது தான் அதனுடைய பெயரா இருக்கு. இப்போ உலகில் உயரமான எவரெஸ்ட் சிகரம் எது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே உயரமான சிகரமான எவரெஸ்ட் சிகரம், அதுல வந்து மரியானா அகழியில் அது வந்து அதுவே வந்து இந்த மரியானா அகழியில மூழ்கிருமா, அந்த அளவுக்கு ஆழமான அகழியா இருக்கு. அப்ப அதனுடைய இது என்ன அப்படின்னா 10,994 மீட்டர் உயரம் கொண்டதாக, ஆழம் கொண்டதாக அது இருக்கிறது. கடலின் ஆழத்தை மீ என்று குறியீட்டால் குறிப்பிட வேண்டும் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. மீ போட்டு ஒரு மைனஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த குறியீடு வைத்து குறிப்பிட வேண்டும். இப்போ பெரிங்கடல், சீன கடல், ஜப்பான் கடல், தாஸ்மானியா கடல், பிலிப்பைன்ஸ் கடல், இது எல்லாமே பசிபிக் பெருங்கடலில் உள்ள எல்லையோர கடல்கள். பெரிங், சீனா, ஜப்பான், தாஸ்மானியா, பிலிப்பைன்ஸ் இந்த 5 பகுதிகளும் பெருங்கடலுடைய எல்லையோர கடல் பகுதியாக இருக்கிறது. இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹாவாய், நியூசிலாந்து உள்ளிட்ட பல தீவுகள் பசிபிக் பெருங்கடல்ல இருக்கு. பூமியினுடைய ஆழமான பகுதியான மரியானா அகழி இந்த பசிபிக் பெருங்கடல்ல தான் அமைந்திருக்கு. பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் தொடர்ச்சியா இருக்கிறதுனால இதை வந்து நெருப்பு வளையம், பசிபிக் அமைந்துள்ளதால் பசிபிக் வந்து நெருப்பு வளையம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இப்ப கடலுக்கும் நெருப்புக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனா அது தெளிவா பார்த்துக்கோங்க. பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் இருக்கிறதுனால நெருப்பு வளையம் அப்படின்னும் அழைக்கப்படுது. ஸ்பெயின் நாட்டுல மாலுமி பெர்டினாண்டு மெகலன் பசிபிக் என பெயரிட்டார். பசிபிக் என்பதன் பொருள் என்னன்னா அமைதி. அப்ப பசிபிக்கின் பெயரிட்டது யாரு அப்படின்னா ஸ்பெயின் நாட்டை சார்ந்த மாலுமி தான் பெர்டினாண்ட் மெகலன் அப்படிங்கிற ஒரு பசிபிக், அவர் தான் பசிபிக் அப்படின்னு பெயரிட்டு இருக்கிறாரு. பசிபிக் அப்படிங்கிறதுக்கு அமைதி அப்படிங்கிற பொருள். அடுத்து அட்லாண்டிக் பெருங்கடல், புவியினுடைய 2வது பெரிய பெருங்கடல் தான் இந்த அட்லாண்டிக் பெருங்கடல். இதனுடைய பரப்பளவு 85.13 மில்லியன். இது புவியின் மொத்த பரப்புல 1/6 பங்கு கொண்டதா இருக்கு. அட்லாண்டிக் பெருங்கடல்ல கிழக்கே ஐரோப்பா, ஆப்பிரிக்காவும், மேற்கே வட அமெரிக்காவும், தென் அமெரிக்காவும் எல்லையா இருக்கு. பசிபிக் பெருங்கடலே போன்று இதுவும் வந்து என்னது 2 பெருங்கடலை வடக்க கொண்டு இருக்கு. அது வடக்கே ஆர்டிக் பெருங்கடல் முதல் தெற்கே தென் பெருங்கடல் வரை பரவி இருக்கு. இந்த பெருங்கடல் ஆங்கிலத்துல எஸ் வடிவம் போன்று இருக்கிறது. பசிபிக் பெருங்கடல் பார்த்தோம் முக்கோண வடிவமா இருக்கும்ட்டு, இந்த பெருங்கடல் வந்து என்னது எஸ் வடிவமா இருக்கு. ஜிப்ரால்டர் நீர்சந்தி, பெரிங் நீர்ச்சந்தி பசிபிக் பெருங்கடலுக்கு பார்த்தோம். அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கு இடையே கப்பல் போக்குவரத்து இந்த அட்லாண்டிக் பெருங்கடல்ல ரொம்ப அதிகமாகவே இருக்கு. போர்டோ ரிக்கோ அகழியில் காணப்படும் மில்வாக்கி அகழி அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதியாக இருக்கிறது. இது 8600 கிலோமீட்டர் ஆழம் உடையதாக இருக்கு. அடுத்ததா கரீபியன் கடல், மெக்சிகோ வளைகுடா, வடகடல், கினியா வளைகுடா, மத்திய தரைக்கடல், இது எல்லாமே அட்லாண்டிக் பெருங்கடலின் முக்கிய எல்லையோர கடல்களா இருக்கு. அதுக்கப்புறம் ஜெயிண்ட் ஹெலனா, நியூ பவுண்ட்லாந்து, ஐஸ்லாந்து, வாக்லாந்து உள்ளிட்ட பல தீவுகள் அட்லாண்டிக் பெருங்கடல்ல என்ன செய்யுது இருக்கு.
அடுத்து பெருங்கடல்கள், அது பாயக்கூடிய பகுதிகள் குறித்து நமக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்திய பெருங்கடல் பூமியினுடைய 3வது பெருங்கடலா இருக்கு. இதன் பரப்பு 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இந்தியாவிற்கு ரொம்ப அருகாமையில் இருக்கு. அதனால இந்த பெயரை இந்த பெருங்கடல் பெற்றுள்ளது. இதுவும் பசிபிக் பெருங்கடல் போல முக்கோண வடிவம் கொண்டது. இந்த பெருங்கடல் மேற்கே ஆப்பிரிக்கா, வடக்கே ஆசியா, கிழக்கே ஆஸ்திரேலியா இந்த கண்டங்களால சூழப்பட்டிருக்கு. இந்திய பெருங்கடல்ல அந்தமான், நிக்கோபார், லட்சத்தீவு, மாலத்தீவு, இலங்கை, மொரீசியஸ், ரியூனியன் போன்ற தீவுகள் இடம்பெற்றிருக்கிறது. இங்க மலாக்கா நீர்ச்சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும், அப்போ இந்திய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடலை இணைக்கக்கூடிய நீர்ச்சந்தி எதுனா மலாக்கா நீர்ச்சந்தி. இந்திய பெருங்கடல்ல வங்காள விரிகுடா, அரபிக்கடல், பாரசீக வளைகுடா மற்றும் செங்கடல் போன்ற கடல்கள் எல்லையோர கடல்களா இருக்கிறது. இந்த கடல்கள் பாருங்க, பாக் நீர்ச்சந்தி வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கிறது. இதுல தெரிந்து கொள்வோமான்னு இருக்க 6 கால்வாய்கள் இந்திரா முனையையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கிறது. அடுத்து கணவாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. கால்வாய் லட்சத்தீவையும் 6 டிகிரி கால்வாய் இந்திரமுனை இந்தோனேசியா. அடுத்து 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவு மினிக்காய் தீவை பிரிக்கும். 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 10 டிகிரி அளவில் இருக்கக்கூடிய அந்த கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும். அந்த அளவுகளில் பிரிக்கக்கூடிய கோணங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆழமான ஜாவா அகலியாகும். இதன் ஆழம் ஆழமான பகுதி அப்படின்னா ஜாவா அகலி. ஆழமான பகுதி அளவு என்னன்னா 7725 மீட்டர். அடுத்து தென்பெருங்கடல். தென்பெருங்கடல் அண்டார்டிகாவை சுற்றி இருக்கு. தென்பெருங்கடல் 60 டிகிரி தெற்கு அச்சத்தால் சூழப்பட்டு இருக்கிறது. இதன் பரப்பளவுல 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருக்கு. தென்பெருங்கடல் இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களுடைய தென் பகுதிகளில் சூழப்பட்டு இருக்கிறது. ராஸ் கடல், வெடல் கடல் மற்றும் டேவிஸ் கடல் இதன் எல்லையோர பகுதிகளாக இது கடல்களாக இருக்கு. ஃபேர்வெல் தீவு, பவுமன் தீவு, ஹார்ட்ஸ் தீவு இந்த தீவுகள்ல இந்த பெருங்கடல்ல காணப்படுது. இதுக்கு அருகில் உள்ள பெருங்கடல்களை காட்டிலும் குளிர்ச்சியா இந்த பெருங்கடல் பகுதி இருக்கு. இதன் பெரும்பான்மை பகுதி பாறைகளால சூழ்ந்ததாக இருக்கு. இந்த பெருங்கடலுடைய ஆழமான பகுதி தென் சாண்ட்விச் அகலி. இது 7235 மீட்டர் அகலம் கொண்டதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அடுத்ததான் நம்ம பார்க்குற இது ஆர்டிக் பெருங்கடல். ஆர்டிக் பெருங்கடல் ரொம்ப சிறுசு. இதனுடைய பரப்பளவு 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது ஆர்டிக் வட்டத்துல தான் அமைஞ்சிருக்கு. இதனுடைய பெரும்பாலான நாட்கள்ல இந்த பெருங்கடல் பனியா இருக்கிறதுனால உறைந்துதான் இருக்கும். நார்வே கடல், கிரீன்லாந்து கடல், கிழக்கு சைபீரிய கடல் மற்றும் பேரண்ட் கடல் இது எல்லாமே இதன் எல்லையோர கடல்களாக இருக்கிறது. கிரீன்லாந்து தீவு, நியூ சைபீரியா தீவு மற்றும் நவோயா செமல்யா போன்ற தீவுகள் இந்த பெருங்கடல்ல காணப்படுது. வடதுருவம் ஆர்டிக் பெருங்கடலுடைய மையத்துல அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பெருங்கடலுடைய ஆழமான பகுதி யுரேசியன் தாழ்நிலம் ஆகும். இதனுடைய ஆழம் சுமார் 5449 மீட்டர் உடையதாக இருக்கிறது. இப்போ புவியினுடைய இதோட இந்த பாடப்பகுதி நமக்கு என்ன செஞ்சுட்டு நிறைவு பெற்றது. இல்லை இந்த தீவுகள் அந்த ஒரு சில பகுதிகளை மட்டும் நம்ம என்னென்ன இந்த ஷார்ட் நோட்ஸ் மாதிரி. தீவு அப்படின்னா நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி. வளைகுடான அகன்ற நில வளைவை கொண்ட கடல் பகுதி. அடுத்து நீர்ச்சந்தினா 2 நீர் பகுதிகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதி. அகழி பெருங்கடல்ல உள்ள ஆழமான பகுதி. தீபகற்பம் 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி தான் தீபகற்பம் அப்படின்னு அழைக்கும். அடுத்த பகுதியை அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. அதற்கான லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் தேவையான தகவல்களை பற்றி நீங்கள் குழுவில் இணைந்து உங்களுடைய வெற்றியை உறுதியாக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி.